Friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் ரிஃபைனிங் மெத்தட் தான். இன் திஸ் மெத்தட் இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா the metal is treated with a suitable reagent. நம்ம இம்பியூர் மெட்டலை ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வாலட்டைல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வாலட்டைல் காம்பவுண்டை ஃபர்தராக டீகம்போஸ் பண்ணி பியோர் மெட்டலாக நம்ம இம்பியூர் மெட்டலை மாற்றிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இம்பியூர் மெட்டல் ப்ளஸ் ரியேஜென்ட் இது ரெண்டையும் ரியாக்ட் பண்ண வச்சு ஹீட் பண்ணுறப்போ நமக்கு வாலட்டைல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். வாலட்டைல் காம்பவுண்ட் அப்படின்றது ஈஸிலி எவாப்ரேட்ஸ் அட் அ ரூம் டெம்பரேச்சர் ஆர் பிலோ. அந்த மாதிரி இருக்க காம்பவுண்டு தான் வந்து வாலட்டைல் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிடும் ரூம் டெம்பரேச்சர்லேயே, அதாவது ஈஸியாக கேஸாக மாறிடும், வேப்பர் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ வேப்பர் ஃபேஸில் வந்து இருக்கும் இந்த வாலட்டைல் காம்பவுண்ட். இந்த வேப்பர் ஃபேஸில் இருக்கிறத ஃபர்தராக ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி பியோர் மெட்டலாக மாற்றுறோம். ஸோ அதான் வந்து வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். வேப்பர் ஃபேஸில் இருக்கிறத டீகம்போஸ் பண்ணி பியோர் மெட்டலாக மாற்றுறதுனால வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஓகே, இது என்ன அப்படின்னா மான் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். நிக்கலை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து மான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடக்க போகுது. பட் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இதுக்கு நேம் வந்து மான் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ த impure nickel is heated in a stream of carbon monoxide. impure நிக்கலை வந்து கார்பன் மோனாக்சைடோட ட்ரீட் பண்ணணும். ஸோ அட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 350 கெல்வின். இப்போது ஹீட் பண்ணும்போது இந்த நிக்கலும் இந்த கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்து நமக்கு நிக்கல் டெட்ரா கார்போனேலாக ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஹைலி வாலட்டைல் காம்பவுண்ட். என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ரியேஜென்ட். இதை வந்து ஸ்ட்ரீம் ஃபார்மில் கேஸ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நிக்கல் சாலிட் ஃபார்மில் இருக்கும் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸோ கேஸ் ஃபார்மில் இருக்கும். இதை வந்து 350 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது நிக்கல் டெட்ரா கார்போனைல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹைலி வாலட்டைல் வேப்பர் ஃபேஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேப்பர் ஃபேஸில் இருக்கிறத ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம் அட் டெம்பரேச்சர் 460 கெல்வினில். ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆயிடுது. ஸோ நிக்கல் வந்து நமக்கு சாலிடாக கிடச்சிருது அண்ட் பியோர் ஃபார்மாகவும் கிடைக்கும். ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகும். இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நிக்கல் டெட்ரா கார்போனில் ஃபார்ம் ஆகும்போதே சாலிட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து இதிலையே வந்து டெபாசிட் ஆகி அங்கேயே இருந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பியோரான நிக்கல் டெட்ரா கார்போனில் மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபர்தராக டீகம்போஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு பியோர் ஃபார்மில் நிக்கல் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து மான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மான் ப்ராசஸோட அப்பேரேட்டஸ். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பியூர் நிக்கல் சாலிட் ஃபார்மில் எடுத்துப்போம். அதோட ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு ஸ்டீமாக எடுத்துருப்போம். இது ரெண்டோட சேர்ந்து நம்ம ஹீட் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நிக்கல் டெட்ரா கார்போனேட். ஸோ இம்பியூர் நிக்கல் கார்பன் மோனாக்சைடு அதோட ஹீட்டு இது எல்லாமே சேர்ந்து நிக்கல் டெட்ரா கார்போனேட் இந்த சாம்பரில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா வேப்பர் ஃபார்மில் இருக்கும், வேப்பர் ஃபேஸில் இருக்கும், அது கேஸ் ஃபேஸில் இருக்கும். இம்பியூரிட்டிஸ் இந்த நிக்கல் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா சாலிட் இம்பியூரிட்டிஸ் தான் இந்த சாம்பரில் தான் இருக்கும், இதில் தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம திருப்பியும் இதை ஹீட் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாலிட் இம்பியூரிட்டிஸ் அங்கேயே தான் டெபாசிட் ஆகிருக்கும். அந்த நிக்கல் டெட்ரா கார்போனேட் மட்டும் பியூராக நமக்கு ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகும். ஸோ டீகம்போஸ் ஆகுறதுனால நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னா நிக்கல் பியோர் நிக்கல் மெட்டல் கிடைக்கும் சாலிட் ஃபார்மில். ப்ளஸ் அதோட கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு எவாப்ரேட் ஆகும் கேஸாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து மான் ப்ராசஸ். மான் ஆல்கல் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம். ஸோ ஜிர்கோனியம் டைட்டானியம் இந்த மெட்டல்ஸை வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு வான் ஆல்கல் மெத்தட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மான் ப்ராசஸில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அயோடினை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் வந்து நம்ம ரிஃபைன் பண்ண போகிறோம். ரியேஜென்ட்டாக அயோடினை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ impure titanium metal is heated in a evacuated vessel. ஸோ evacuated vessel அப்படின்னா வேக்யூம்
வேக்யூமாக இருக்கக்கூடிய ஒரு வெசலில் அப்படின்னா அயோடினை போட்டுட்டு அதை வந்து ஹீட் பண்ண போகிறோம் அட் அ டெம்பரேச்சர் 550 கெல்வினில். ஓகே, ஸோ டு ஃபார்ம் வாலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு. அங்கே வந்து எப்படி நிக்கல் டெட்ரா கார்போனில் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரியே இங்கே அயோடின் ரியாக்ட் பண்ணுறதுனால டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், வேப்பர் ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைலி வாலடைலாக இருக்கும். ஃபர்தராக இதை அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் ஓவர் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து பல்ப்லலாம் இருக்கும். உள்ள ஃப்ளூரசன்ட் பல்ப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் இந்த வாலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வேப்பரை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது அதோட சேர்ந்து நம்ம ஹீட்டும் கொடுக்குறோம் அட் அ டெம்பரேச்சர் அரௌண்ட் 1800 கெல்வின். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அங்கே வந்து டீகம்போஷன் நடக்கும். இந்த டைட்டானியம் டெட்ராய்டு வந்து டீகம்போஸ் ஆகி அந்த ஃபிலமெண்ட்லேயே நமக்கு பியூர் டைட்டானியம் வந்து அங்கேயே டெபாசிட் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து இந்த அயோடின் வந்து நமக்கு தனியாக பிரித்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த பியூர் டைட்டானியம் வந்து அந்த ஃபிலமெண்ட்டில் டெபாசிட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுக்காக தான் வந்து இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கிறத வந்து நம்ம 1800 கெல்வின் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறப்போ நமக்கு பியூர் டைட்டானியம் கிடைக்கும், ப்ளஸ் அயோடின் கிடைக்கும். இந்த அயோடினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு இம்பியூர் டைட்டானியம் எடுத்து அதோட இந்த அயோடினை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதான் வந்து அயோடின் இஸ் ரீயூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ அதிகமாக வந்து டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வச்சு ஒரு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஹை டெம்பரேச்சர் தான் கொடுக்கணும். நம்ம ஹை ஹீட் கொடுத்தா தான் வந்து அங்கே வந்து ரியாக்ஷன் நடக்க வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து வான் ஆல்கல் மெத்தடோட அப்பேரேட்டஸ். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைட்டானியமும் அயோடினையும் வந்து ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் எவாக்குவேட்டட் வெசலில் தான் ஹீட் பண்ணுவோம். ஸோ எவாக்குவேட்டட் வெசல் அப்படின்னா வேக்யூம் வெசல். ஸோ இதுதான் அந்த எவாக்குவேட்டட் வெசல். ஸோ இதில் வச்சு டைட்டானியமும் அயோடினையும் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டைட்டானியம் அயோடைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும், வேப்பர் ஃபேஸில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஓகேவா, ஸோ அந்த டீகம்போஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இதில் நம்ம இந்த வேப்பர் கேஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறோம் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர்ல நம்ம பாஸ் பண்ணும்போது இந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைன்ல இருக்கக்கூடிய பியூர் டைட்டானியம் மெட்டல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட்லயே என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட் ஆயிடும். இந்த அயோடைன் என்ன ஆகும் அப்படின்னா கேஸா தனியா வெளியே வந்துடும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீயூஸ்